பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனம், சங்கீதம் 139:4. என் நாவில் சொல் புறவாமுன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம வாயிலிருந்து சொல் புறவாதத்துக்கு முன்னாடியே அறிந்து கொள்வது இயேசு ஒருத்தர் தாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது, தாய் தகப்பனுக்கு தெரியாது, சகோதரனுக்கு தெரியாது, கணவன் மனைவி கூட தெரியாது நம்ம வாயிலிருந்து என்ன போகிறோம்னா, நம்ம இருதயத்தில் என்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுக்கு தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் நடக்கும்போதும், அநேக பிரச்சனை வரும்போதும் தாவீதுடைய நிலைமை என்னன்னு இயேசுக்கு தெரியும். இயேசு தான் இதை விடுவிக்க முடியும்னு தாவீதுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இல்லைங்க. நம்ம இதயத்தில் இருக்கிற பிரச்சனையை தாய் தகப்பனுக்கு தெரியாது, அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க தீர்த்து வைக்கவும் முடியாது. ஆனால் இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தில் ஆண்டவர் விடுவித்து அவரை உயர்த்தி வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசு தான் அறிய முடியும். ஒரு வார்த்தை சொல்லப்படுறதுங்க, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஓடுகிற எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் இயேசுக்கு தெரியுங்க. ஏன்னா இயேசு தான் மனிதனை உண்டாக்கினார். மண்ணிலே மனிதனை உண்டாக்கி நாசிலே சுவாசத்தை ஊதினேன், மனித ஜீவாத்மான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல் நம் இதயத்தில் ஓடுகிற எல்லா காரியத்தையும் இயேசு அறிவார். என் மகன் ஏதோ கேட்க போகிறான், தாவீதுக்காக ஏதோ ரெடி பண்ணி வச்சுருவார் ரெடியா. ஏன்னா தாவீது பிரச்சனைலாம் இயேசுக்கு தெரியும். இயேசு தான் என்னை விடுவிப்பார், வேறால முடியும்னு சொல்லிட்டு தாவீதுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரச்சனையில் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. பிரச்சனை வரும்போது தாவீது கூடுவாங்கல்ல, கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்துருவார். உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் இந்த வார்த்தை கேட்க அன்பு பிள்ளைகளே, உங்களால் யாருக்கிட்ட சொல்ல முடியாதபடிக்கு உங்கள் இருதயத்தில் ஓடுகிற எண்ணங்கள் எல்லாம் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். என் மகன் கேட்கவில்லையே, என் வாயில் சொல் புறவனே இயேசு அறிந்துக்கிறான்னு சொன்னார். என் இருதயத்தில் வந்து அவருக்கு தெரியுமான்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக தெரியும். நீங்கள் இப்பொழுது அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். தாவீது உடனடியாக கேட்பார். என் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இயேசு என் இருதயத்தில் நடக்கிறதுல எல்லாம் எனக்கு தெரியும்பா, ஏன் இது வரைக்கும் பதில் தரல கேட்பார். உங்கள் இடத்துல ஒரு தகப்பன் எடுத்து கேட்குறது போல் இந்த இறைவேளையில் உங்கள் பிரச்சனை பார்த்து வெட்கப்படாதீங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் அநேக போராட்டம், அநேக பிரச்சனைகள் எடுக்க முடியும், மீண்டு வர முடியல. பயப்படாதீங்க. இயேசு இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசு அறிந்து கொண்டிருக்கிறார். நீ கலங்க நிலைமையில் இருக்கிறாய், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய், துக்கத்தோடு இருக்கிறாய், கண்ணீரோடு இருக்கிறாய். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை எங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு விடுவிக்க போகிறார். தாவீதை விடுவித்து ராஜாவாக மாற்றினவர். உங்கள் வாழ்க்கை ஏமாத்திரம் அவருக்கு. நீங்கள் தாங்க ரெடி ஆகலை, இயேசு ரெடியாக இருக்கிறார். என் மகன் பேசுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுவானோ எதிர்பார்த்துன்னுக்கிறார். வாயில் சொல் பிறவத்துக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் தான் வாயிலேருந்து வெளியே வரல. நீ உள்ளே இருக்கும்போது அவரும் அங்கே தான் இருப்பார். இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டம்பா, நீ தான் சொன்னதுக்கு முன்னாடி விடுவிப்பின்னு சொன்னீங்களே. என் வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும், என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், என் வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேணும், என்னென்ன எதிர்பார்த்துருக்கிறோ அதெல்லாம் ஆண்டு இயேசுக்கிட்ட இப்பொழுது ஆரம்பித்து சொல்லுங்கள். அவர் வழியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிற தேவைகளெல்லாம் அவர் சந்திக்க வல்லவர். பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக தாவீதை உயர்த்தினவர், உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு சமுதிர தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கொடுத்திருப்பா. மனிதனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசு அறிந்து கொள்வீர் நினைப்பா. என் நாவில் சொல் புறவாமுன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் அவங்க இருதயத்தில் ஓடுகிற எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திலே அவர்கள் உன்னை கூப்பிட போகிறார்கள். ஆண்டவரே, கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். நீர் அவர்களுக்கு பதில் செய்வீராக. தாவீதை உயர்த்தினவர், தாவீதுக்கு பதில் செய்தவர், இவர்கள் இப்பொழுது கூப்பிட ஆரம்பிக்க போகிறார்கள். அப்பா இது நாள் வரைக்கும் அறியாமல் இருந்தார்கள். இப்போ அந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு நீ பதில் செய்வீராக. எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து அவன் இருதயத்தின் நினைவெல்லாம் இயேசு நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்களை உயர்த்தி வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.